வியூவர்ஸ் அன்றைக்கி நம்ம எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான் மூவிக்கு தாங்க போயிருந்தோம். நம்ம மாப்பிள்ளை ரீசெண்டாக கால் பண்ணி, "வாடா தங்கலான் மூவி நல்லாயிருக்கு, நான் கூட்டு போகிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போயிருந்தான். அவன் ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்துட்டான், பரவாயில்லன்னு இன்னொரு டைம் பார்க்கலான்ட்டு கூட்டு வந்துட்டான். அப்புறம் ஏற்கனவே நம்ம கல்கி மூவி விலாக் பண்ணோம் இல்லையா, அதே சினிமா தேட்டருக்கு தான் போனோம். வழக்கம் போல் நம்மளை நடக்க வச்சுட்டாங்க. நடந்து போனோடனே அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் பழைய மாதிரியே வெளியே உட்கார வச்சுட்டாங்க. கேட்டால் உள்ளே ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டானுங்க. கடுப்பாயிடுச்சு. அப்புறம் வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அந்த தேட்டரில் 4 ஸ்க்ரீன் இருக்குது. 4 ஸ்க்ரீனுமே வந்துட்டு ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தங்கலான் மூவி தான் வந்திருந்தாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க விக்ரம் சாருக்கு. அப்புறம் வந்துட்டு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க உள்ளே போகிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சீட் நம்பர் எங்கே இருக்குன்றத தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மாப்பிள்ளை தான் வந்துட்டு "சீட் இங்கே இருக்கு பார்றா" அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி உட்கார வச்சான். உட்காந்ததுக்கப்புறம் வந்துட்டு, சரி ஓகேடா எப்படா படத்தை போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இந்த ஸ்டாலின் தான் வராரு அப்படின்ற மாதிரிலாம் ஆட் வரும் இல்லையா, அது போயிட்டு இருந்துச்சு. டிஎம்கே ஆட் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக எப்படா படத்தை போடுவாங்க, திருப்பி இதே ஆடே போட்டுட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரியே போய் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக அந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு இதை போட்டாங்க. எனக்கு ஓகே படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நானும் மாப்பிள்ளையும் எக்ஸைட்மெண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடியோ கிரீன் இருக்காங்க இல்லையா, அதாவது ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதோட நேமு அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக அந்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், அப்புறம் அந்த பா. ரஞ்சித் சார் இருக்கார் இல்லையா, அவரோட அந்த இது நேம் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த பாறையிலேருந்து தங்கம் வந்துட்டு நவுந்துகிட்டே வர்ற மாதிரி, அப்புறம் அவங்களோட நேம்ஸ் வர்ற மாதிரிலாம் விஎஃப்எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை இந்த விஎஃப்எக்ஸ்க்காகவே பார்க்கலாங்க, அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு விஎஃப்எக்ஸு. அப்புறம் ஒரு வழியாக நம்ம சியான் விக்ரம் சாரோட நேமை போட்டவுடனே தேட்டரில் ஒரே கூஸ் பம்ப்ஸ் தாங்க. எல்லோரும் விசில் அடித்து கிளாப் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சு அந்த தேட்டரில் அந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது. அப்புறம் ஒரு வழியாக படத்தை போட்டாங்கங்க. படம் நம்ம போட்டோடனே வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டரில். அப்புறம் ஒரு வழியாக ஸ்டார்டிங்கில் அவருக்கு ஏதோ ஒரு இல்யூஷன் வந்துட்டு வர்ற மாதிரி கனவில் டக்குன்னு அவர் எந்திரிச்சு உட்கார்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு வழியாக ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் வந்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு சாமி வந்து இவர் அடக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு அந்த பாட்டு பண்ணியிருப்பாங்க. இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியலாகவே 5ஆம் நூற்றாண்டில் நடந்த கதைங்க. அதை தான் வந்துட்டு இப்போது ஒரு மூவியாக எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்களேன், ஒரு பாம்பு வந்துட்டு அவரோட கையை கடிச்சிரும். அதை அப்படியே பிடுங்கி அதை பாதியாக பிச்சு போட்டுருவார். அந்தளவுக்கு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாங்க. திருப்பி சொல்கிறேன், இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சீன் இருக்குன்னா, அந்த விஎஃப்எக்ஸ் சீன்லாம் எப்போ வருதோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்குன்னே தங்கலான் மூவிக்கு போகலாங்க. அதே மாதிரி விக்ரம் சாரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். அவர் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இல்லையா, நான் வந்துட்டு இந்த படத்துக்கு தான் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்கேன் அப்படின்றது. நான் பார்த்ததுக்கப்புறம் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நம்ம மாஸ்டர் பட ஹீரோயின் கூட ஃபைட் பண்ண ஆரம்பித்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாளவிகா மோகன் சூனியக்காரி வேஷத்தில் வந்திருப்பாங்க. நிஜமாலே அவங்க சூனியக்காரி தான். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆரதி அப்படின்ற நேமில் வந்திருப்பாங்க. ஒரு வழியாக அவங்க கூட ஃபைட் முடியும். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுத்தையை கொல்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அப்படியே நெஞ்சில் குத்தி வயிறு வரைக்கும் அந்த கத்தியை இழுத்துருப்பார். அந்த சிறுத்தையுமே அந்த தங்கத்தை பாதுகாக்கிற ஒரு இதுவாக தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதையும் கொன்று முடிச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. ஒரு இன்டர்மிஷன் சீனை விட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம பாப்கார்ன் வாங்குறதுக்காக வந்துட்டோம். மாப்பிள்ளை தான் பாப்கார்ன் வாங்கினா, சரி ஓகே வாடா திருப்பி படம் பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி அவனையும் கூப்பிட்டு திருப்பி அந்த இருட்டில் எப்படியும் அந்த பாப்கார்னை கீழே விடாமல் எடுத்துன்னு போய் உள்ளே உட்காந்துட்டோங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சார் வந்துட்டு ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்து ஒரு நல்ல திருப்பி ஒரு கூஸ் பம்ப் சீனோட வச்சுருப்பாரு. அவங்க கையில் துப்பாக்கிலாம் கிடச்சிரும். அந்தளவுக்கு ஒரு நல்ல திருப்பி ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கொடுத்து திருப்பி படத்தை ஆரம்பிப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சுங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக பார்த்தோம்னா, அந்த விஎஃப்எக்ஸ் வந்துட்டு திருப்பி அந்த இதுவாக காமிச்சிட்டு இருந்தாங்க. விஎஃப்எக்ஸ்க்காகவே தாங்க அந்த படத்துக்கே நான் போனேன். ஒரு வழியாக கிளைமேக்ஸில் முடிஞ்சு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பாருங்க. வேறு லெவலில் இருக்கும். அந்த ட்விஸ்ட் நான் இப்போ சொல்லிட்டோன்னா உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். நான் அதை வந்துட்டு சொல்ல விரும்பலை. அப்புறம் வந்துட்டு ஃபைனலாக அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சி அவங்க ஊர் மக்களுக்காக அந்த தங்கத்தை வந்துட்டு எப்படியோ பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவர் எடுத்து அவங்க ஊர் மக்களுக்கு கொடுப்பாரு. படம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த விஎஃப்எக்ஸ் கூடிய இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா, அது யாரோட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக்குங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த முடியும் போது ஒரு அந்த தங்கலானே அப்படின்ற மாதிரி ஒரு சாங் மாதிரி போட்டு முடிச்சிருப்பாங்க. அந்த சாங்காக இருக்கட்டும், நடுவில் நடந்த அந்த விஎஃப்எக்ஸுக்கு கொடுத்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் சார் வந்துட்டு வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. 1000ல் ஒருவன் மூவின்னு அவர் எப்படி பண்ணியிருந்தாரோ அதே அந்த அளவுக்கு எஃபெக்டோடு தான் தங்கலான் மூவி பண்ணியிருந்தார். வேறு லெவலில் அந்த பாட்டு நம்ம திருப்பி பாடுற மாதிரியே ஒரு லிரிக்ஸோடு பண்ணியிருந்தாருங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அந்த தங்கத்தை எடுத்து அவங்க எல்லா ஊர் மக்கள்கிட்டையும் காமிக்கிறாரு. அவங்களாம் அதை தொட்டு கும்பிட்றாங்க. இந்த மாதிரியே ஒரு வழியாக படத்தை முடிக்கிறாங்க. ஸோ பார்ட் 2 வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. படத்தை நேமு போட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக நம்ம கிளம்பிட்டு
சூப்பராக வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல மூவி விலாகோட அடுத்தது நான் உங்களை சந்திக்கிறேங்க. பாய் கைஸ்.